அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் மாடிஃபைஸ் நார்ம்ஸ் ஃபார் அப்பாயிண்டிங் தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பிஎஸ்டிஎம் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா? அந்த பிஎஸ்டிஎம் தொடர்பான ஒரு சில விதிகள மாத்தியிருக்காங்க. ஓகேவா? பிஎஸ்டிஎம் அப்படின்னாலே நமக்கு பிஎஸ்டிஎம் ஆக்ட் அப்படிங்கிறது 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? பிஎஸ்டிஎம் சட்டம் அப்படிங்கிறது 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ குட் நாட் ஜாயின் கிளாஸ் 1 பட் ஹூ வென்ட் டு ஸ்கூல் அண்டர் தி ஆர்டிஇ ஆக்ட் வித் தமிழ் அஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் கெட் பிரிஃபரன்ஷியல் அப்பாயின்ட்மென்ட் இஃப் தே மீட் அதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இப்ப நமக்கு தமிழ் வழி கல்வி பிஎஸ்டிஎம்ல நம்ம ரிசர்வேஷன வாங்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? 1வதுலருந்து 12வது வரைக்குமே நம்ம தமிழ் மீடியத்தில படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் நீங்க டிகிரிக்கும் இப்ப குரூப் 1, குரூப் 2க்குலாம் நீங்க பிஎஸ்டிஎம் போடுறீங்க அப்படின்னா, 1லருந்து 12த் வரைக்கும் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கணும். அதேமாரி டிகிரியுமே தமிழ் மீடியத்தில படிச்சிருந்தா தான் நம்மனால பிஎஸ்டிஎம்ம கிளைம் பண்ண முடியும் பொதுவா. இதே குரூப் 4 அப்படின்னா 12த் வரைக்கும் நம்ம தமிழ் மீடியத்தில படிச்சிருந்தாலே, அதுக்கு உண்டான பிஎஸ்டிஎம்ம நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலியமா மத்த வகுப்புகள் எல்லாத்தையுமே தமிழ் மீடியத்தில படிச்சிருப்பாங்க. அந்த மாரி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ குட் நாட் ஜாயின் கிளாஸ் 1 பட் வென்ட் டு ஸ்கூல் அண்டர் ஆர்டிஇ ஆக்ட் ஃப்ரம் கிளாஸஸ் 2 டூ 8 ஓகேவா? 1ஆம் வகுப்புல நம்ப தமிழ் சேர முடியல, இல்ல ஸ்கூலுக்கே போக முடியல, அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஆனா 2ஆம் வகுப்புல போய் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்க்கு கீழ அவங்கள 2ஆம் வகுப்புல கொண்டு போய் சேர்த்துறாங்க. 2ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்க்கு கீழ படிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்களும் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன ஒரு லைட்டா ஒரு ரூல மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? ஆர்டிஇ ஆக்ட் கீழ படிச்சவங்களுக்கும் இந்த ஒரு சலுகைய குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நைட் ஸ்கூல்ஸ்ல படிச்சவங்க 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இயங்கக்கூடியது. அது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு சில இரவு பள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இந்த இரவு பள்ளிகள்ல படிச்சவங்களுக்குமே இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது அப்ளிகபிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதுவும் பேசிக்கா ஒரு சில மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புதுசா சொல்லியிருக்காங்க. அது கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. சரியா? அடுத்தது இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் டாட்கோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு ஆதி திராவிடர் மாணவர்களுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுல ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டாட்கோ கண்ட்ரோல்ல வருது. சரியா? இந்த ஆதி திராவிடர் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெர்சனல் கேர் கிட் அப்படிங்கிறது குடுப்பாங்க. சரியா? பெர்சனல் கேர் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு, பவுடரு, கண்ணாடி கண்ணாடில வராது. சோப்பு, துணி பவுடரு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஷாம்பு, எண்ணெய் பாட்டிலு இதெல்லாமே குடுப்பாங்க. இதெல்லாம் தான் பெர்சனல் கேர் கிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெர்சனல் கேர் கிட்ட வாங்குறதுக்காக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரூ. 100யும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தா அவங்களுக்கு ஒரு ரூ. 150யும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் மாரி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்கிராப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொலிவு அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியா ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? பொலிவு அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நேம் பொலிவு. சரியா? இந்த பொலிவு சொசைட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா? எஸ்சி, எஸ்டி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா? அந்த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தயாரிக்கக்கூடிய பொருட்கள ஒண்ணா சேர்த்து ஒரு பொலிவு அப்படிங்கிற பிராண்டா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, நமக்கு எண்ணெய் பாட்டிலு, ஷாம்பு ஓகேங்களா? இந்த மாதிரியான பெர்சனல் கிட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு பிராண்ட உருவாக்கியிருக்காங்க. அது பேரு தான் பொலிவு அப்படிங்கிற பிராண்ட். சரியா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பொலிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு பெர்சனல் கேர் கிட். இந்த பொலிவு அப்படிங்கிற பெர்சனல் கேர் கிட் யாருக்கு கீழ செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாட்கோக்கு கீழ செயல்படுது. டாட்கோ, டான்சிட்கோ, சிப்காட், எல்காட்ன்னு குடுத்தாங்கன்னா குழம்பிருவாங்க. ஓகேவா? டாட்கோக்கு கீழ செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி இந்த பொலிவு அப்படிங்கிற இந்த பெர்சனல் கேர் கிட்ட வருஷத்துக்கு 3 தடவ ஒரு மாணவருக்கு குடுப்பாங்க. சரியா? பேசிக்கான ஒரு விஷயம் தான். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல ஸோ முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.